அவருடைய தலைப்பு சிலப்பதிகார காப்பியத்தில் ஊழ் என்ற தலைப்பில் பத்மாவதிகள் அவர் மீண்டும் சிலப்பதிகாரத்துக்கு என்னவோ இடையில் ஒரு ராமாயணம், மேலே சிலப்பதிகாரம், கீழே சிலப்பதிகாரம் என்ற அளவிலே சிலப்பதிகார காப்பியத்தின் ஊழ் என்ற ஒரு தலைப்பிலே பத்மாவதி மன்னாக்குடியிலிருந்து அம்மையார் வந்திருக்கிறார்கள். இந்த அம்மா வந்து வரக்கூடியவர்கள் தான் எப்போதும் நம்முடைய நிகழ்வுக்கு. இந்த முறை ஏதோ காரணத்துக்காக வர இயலாது. அவர்கள் இணையத்திலே கட்டுரை அளிக்கிறார்கள். அம்மா வாருங்கள், சிலப்பதிகார காப்பியத்தில் ஊழ் பற்றி உங்களுடைய கருத்துரைகளை 15 நிமிடங்களுக்குள் பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னை நன்றாக வழங்கும்போது அன்போடு முக்கியமான கருத்துக்களை தொகுத்து வழங்கும்படி அன்போடு கேட்டு. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அனைவருக்கும் வணக்கம். எழுத்தும் தெய்வம், இந்த எழுதுகோளும் தெய்வம் என்ற மகாகவி பாரதியாரை வணங்கி அறத்தான் வருவதே இன்பம் என்று ஓங்கி உரைத்த தெய்வப்புலவரை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். தெய்வப்புலவர் திருவள்ளுவரும் இளங்கோவடிகளும் உலகுக்கு தமிழரின் பண்பாட்டை வடித்து காட்டுகின்ற 2 கண்களை போன்றவர்கள். வாழ்வியல் இலக்கியமாகிய திருக்குறளில் அமைந்துள்ள விருந்தோம்பல், தூது, இறைமாட்சி, ஊழ், குறிப்பறிதல், அவை அஞ்சாமை, பிரிவாற்றாமை, வாழ்க்கை துணையால் மேலும் இது போன்ற பலவற்றை குறித்தும் இளங்கோவடிகள் திருவள்ளுவரின் குறட்பாவை நினைவுபடுத்துமாறே சிலப்பதிகாரத்தை படைத்துள்ளார். அவற்றில் ஊழ் எனப்படும் விதி சிலப்பதிகார காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளதை நிறுவுவதே எனது கட்டுரையின் நோக்கமாகும். சமண சமயத்தினர் சாதாரணமாகவே என்ன இது பண்ணுவாங்க, எந்த காரணத்தாலும் ஊழ்வினையை மீற முடியாது. இடத்தில் அமர்ந்து பேசுங்களம்மா. சமண சமயத்தினர் எந்த காரணத்தாலும் ஊழ்வினையை மீற முடியாது, அது உருக்கொண்டு வந்து தன் பயனை ஊட்டியே தீரும் என்ற கொள்கையுடையவர்கள் ஆவர். இது வந்து சிலப்பதிகாரத்துல ஊர்கான் காதையில குறிப்பிடப்பட்டுள்ளது. சரிங்களா? ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறது வந்து கொள்கைகளில் ஒரு கொள்கையாகவே சிலப்பதிகார பதிகம்ல வந்து கொள்கையா. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. இணையம் இல்ல, இணையம் சரியா இல்லம்மா. கட்டுரை தெளிவா வழங்கணும். இணையம் சரியா இல்ல, கொஞ்சம் செக் பண்ணுங்க. நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை சரியா தேர்ந்தெடுக்கணும். கட்டுரையாளர்களின் கவனத்திற்கு, இது பன்னாட்டு கருத்தரங்கம் இணைய வழியில் நடத்தப்பட்டாலும் யூடியூப்ல இதுல வந்து வலைவலி பக்கத்தில் நேரலையில் சென்று கொண்டிருக்கின்றது. நாம் அமரும் இடம், ஒப்பனை, ஆடை, வழங்கும் விதம், கேமரா, ஒலி அமைப்புகள் அனைத்தும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை அனுப்பித்திருக்கின்றேன். 15 நிமிடங்கள் நேர்ல நீங்க வந்திருந்தீங்கன்னா கூட 5 நிமிடங்கள் தான் உங்களுக்கு. இணைய வழியில் 15 நிமிடங்கள் கட்டுரை வழங்கப்பட்டிருக்கின்றது. என நேரலை நிகழ்ச்சி பல்வேறு நிகழ்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு 5 நிமிடம் தான் அதோடு பண்ணாமல் அது. ஆனால் இங்கு ஒவ்வொரு அமர்வும் முடித்து பின்னூட்டமும் வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த நேரத்தையும் இத்தகைய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் சிறப்பான முறையில் இந்த கட்டுரையை வழங்கி இந்த அவையினை சிறப்பிக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றிம்மா. சரிங்கம்மா. நல்வினை தீவினைக்கு தக்கபடி நன்மையும் தீமையும் அவற்றை செய்தவரை நாடி வரும் என்பது சிலப்பதிகார காலத்தில் மக்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தனர். இப்ப வந்து சிலப்பதிகார காப்பியத்துல பாத்தீங்கன்னா தலைவனும் தலைவியும் ஊழின் கையில் அகப்பட்ட பாத்திரங்களாகவே இளங்கோவடிகள் படைத்துள்ளார். கோவலன் மாதவியை விட்டு பிரியும்படி செய்தது ஊழ்வினை. அவன் மனைவியுடன் மதுரைக்கு புறப்படும்படி செய்தது ஊழ்வினை. பாண்டிய வேந்தன் கோவலனை கொல்லும்படி ஆணையிட்டது ஊழ்வினை. ஊர் காவலர்களில் ஒருவனான கல்லா கலிமகன் கோவலனை வாளால் வெட்டி வீழ்த்தியது ஊழ்வினை. கண்ணகி தன் கணவனை இழந்தது ஊழ்வினை. இது எல்லாமே வந்து ஊழ்வினையை தடுக்க முடியாது, அது அதன் பயனை ஊட்டியே தீரும் அப்படின்றத அடிப்படையா இது பண்ணி தான் சிலப்பதிகாரம் முழுவதுமே இந்த கருத்து வந்து எதிரொலிக்கின்றது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொருள் இழத்தலுக்கு ஊழ் அறிவிலியாக்கும். இதை வந்து திருக்குறள்ல எந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கார்? திருவள்ளுவர் வந்து பேதை படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகலூர் உற்ற கடை அப்படின்னு அந்த திருக்குறள்ல அவர் சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர். அதே இது பாத்தீங்கன்னா மாதவியிடம் மனம் மாறுபட்ட கோவலனின் மனைவி கண்ணகி வந்து நடு இரவுல தன்னுடைய சிலம்ப கட்டி கொள்க அப்படின்னு சொல்லி கூறிய உடனேயே அவர் கோவலன் வந்து பொறுமையா ஆராய்ந்து அதன் குறை நிறைகளை அறியாமல்
உடனே செயல்படுத்த முனைந்து இது பண்றாரு இல்லைங்களா. பெருவணிகன் மகனாகிய கோவலன் என்ன பண்ணிருக்கணும், புதிய ஊருக்கு போகும்போது மனைவியோட கால் சிலம்பை முதலாக வைத்து வணிகம் தொடங்கி இழந்த பொருள் அனைத்தையும் மறுபடியும் சேர்க்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது புதிய இடத்திற்கு தன் மனைவி கண்ணகியையும் அழைத்து செல்வது ஊழின் காரணமாகவே அப்படின்ற மாதிரி இளங்கோவடிகள் குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா. புதிய ஊர், புதிய முதல், புதிய தொழில் என அனைத்தையும் ஆராய விடாமல் தடுத்தது அவனது விதியே ஆகும். நமது முன்னோர்கள் அறிவினால் ஆராய்ந்து விடை காண முடியாத பொழுது மட்டுமே அதற்கு ஊழ்னு பெயரிட்டாங்க. ஊழின் காரணமாக தான் கோவலன் பொருளோடு உயிரையும் சேர்த்து இழந்தான். ஊழினுடைய வலிமை குறித்து திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் அப்படின்ற திருக்குறள்ல ஊழை விட வலிமையானது எதுவும் இல்லை என்பதும், ஊழை விளக்குவதற்கு வேறொரு வழியை ஆராய்ந்தாலும் அங்கு ஊழே முன்வந்து நிற்கும் அப்படிங்கிறத அந்த திருக்குறள் சொல்லுது. அதே இடத்துல பாண்டிய மன்னனிடம் பொற்கொள்ளன் சொல்லும்போது இந்த மாதிரி திருடன் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டவன் சொல்லும்போது அதை அந்த பாண்டிய மன்னன் விசாரிக்காமலேயே கொலை தண்டனைய கோவலனுக்கு கொடுத்துட்றாரு. தீவினை முதிர்வலை சென்று பட்டிருந்த கோவலன் தன்ன அப்படின்றதுல பாண்டியன் தவறு இழைக்காவிடனும் கோவலன் தன் தீவினையின் பயனை அனுபவிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்தான் என்று இளங்கோவடிகள் கூறியுள்ளார். கோவலன்கிறவரை அவர் இளங்கோவடிகள் சொல்லும்போது கோவலன் ரொம்ப கொடியவனும் கிடையாது, தீமைகள் செய்பவனும் இல்லை. அடைக்கல காதையில் கோவலன் நல்லவன் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. இருப்பினும் ஆனா ஊழ்வினையின் காரணமாகவே கோவலன் கொல்லப்படுகின்றான். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, நல்லவை எல்லாம் தீயவாம். திருக்குறள் குறட்பா 375ல ஊழின் காரணமாக நல்லவனான கோவலன் தீயவனாக பாண்டிய மன்னனால் எண்ணப்பட்டு கொல்லப்படுகின்றான். இதை தான் இளங்கோவடிகள் குறிப்பிட்டுள்ளார். கோவலன் கொலைகின்றது அவன் முற்பிறவி பயன் என்று இளங்கோவடிகள் கூறுகின்றார். காவலன் வீசிய ஒளி பொருந்திய வாளானது கோவலன் உடலை குறுக்காக துண்டாடியது என்றார். அதாவது தான் கல்வன் என்று கேட்ட பொழுதே கோவலன் மாண்டு போய்விட்டான், வெறும் உடலையே கொலைஞன் வெட்டி கொன்றான் என்று இளங்கோவடிகள் பதிவிட்டுள்ளார். அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, கோவலன் பண்டை ஊழ்வினை உறுத்தலின் கோவலன் வீழ்ந்தனன் அப்படின்னு அவருடைய இது ஊழின் காரணமாகவே இறப்பு நிகழ்ந்தது அப்படிங்கிறத சொல்றாரு. பாண்டிய நாட்டு மன்னன் நெடுஞ்செழியனும் நீதி தவறாமல் செங்கோல் வேந்தனாதான் இருந்திருக்காரு. அறநெறி தவறாதவர் தான் இருந்தா கூட என்னன்னு கேட்டாக்க அந்த பொற்கொள்ளன் சொல்லை நம்பிதான் கோவலனை கொல்றதுக்கு கட்டளையிடுறாரு. அதுவுமே என்னன்னா ஊழ்வினை தான் அப்படின்னு இளங்கோவடிகள் பதிவிட்டுள்ளார். சிலப்பதிகாரத்தில் ஒப்புயர்வற்ற பகுதியாகிய கண்ணகி வழக்குரைத்த பகுதியில் தேரா மன்னா செப்புவதுடையேன் என தொடங்கி தன் கணவனுடைய குடும்பத்தையும் கணவனுடைய புகழையும் கூறி அவ்வளவு உயர்ந்தவனான கோவலன் ஊழ்வினை துறப்ப இங்கு உன்னால் கொல்லப்பட்டான் என்று கூறுகின்றாள். அதே போல வினைவிலை காலம் அப்படின்னு அந்த பாண்டிய மன்னன் என்ன சொல்றாரு, வினைவிலை காலம் அப்படின்னு அந்த கோவலன் இறந்ததற்கான காரணத்தை சொல்லும்போது சொல்றாரு. ஆனா அந்த வினைவிலை காலம் அப்படிங்கிறத விளைய போகின்ற காலம் என்று எதிர்கால வினையற்ற பொருளாக கொண்டால் மன்னன் வினைவிலை காலம் என்று கூறி முடித்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே தன்னோட உயிரை தானே போக்கிக்கிறாரு. சரிங்களா. அந்த இடத்த இளங்கோவடிகள் வினைவிலை காலம் அப்படின்னு குறிப்பிடுகிறாரு. கட்டுரை காதையில் மதுராபதி தெய்வம் ஊழ்வினையாலேயே பாண்டியன் தவறு செய்தான், ஊழ்வினையாலேயே கோவலன் கொலைகின்றான் என்று கண்ணகியிடம் கூறுகிறது. மேலும் முன்வினை உருக்கொண்டு தன் பயனை நுகரச் செய்யும் பொழுது அத்தீவினையாளருக்கு எந்த தவமும் பயன்படாது, அவ்வூழின் செயலை தடுக்க முடியாது என்று மதுராபதி தெய்வம் மற்றொரு இடத்தில் உரைப்பதாக இளங்கோவடிகள் ஊழை பற்றி உரைத்துள்ளார். வஞ்சிக்காண்டத்தின் தொடக்கத்தில் வேங்கை மர நிழலில் நின்ற கண்ணகியை யாரென்று வினவியதற்கு கண்ணகி முன்வினையால் மதுரையும் அரசனும் அழியும்படி கணவனை இழந்தேன், தீவினையை உடையேன் என்று விடையளிக்கிறார். நீர்ப்படை காதையின் மாடல் அறையோன் கூற்றால் ஊழ்வினை வற்புறுத்தப்படுகின்றது. ஊழ்வினை காணல் வரி பாட்டுடன் கலந்து வந்தது என்றும் அதன் தொடர்பாகவே கோவலன் கொலைப்படல், கண்ணகி நின் நாடு வரல், வடதிசை மன்னர் நின்னால் சிறைப்பட்டு பத்தினி கடவுளுக்குரிய படிமத்தை தலையில் சுமத்தல் முதலாய நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தன என்று குறிப்பிட்டான். நாடுகான் காதையில் சாரணர் வாயிலாக ஊழ்வினை வலியுறுத்தப்படுகின்றது. ஊர்கான் காதையில் கவுந்தி அடிகளின் வாயுரையால் வலியுறுத்தப்படுகிறது. ஊர்கான் சிலப்பதிகாரத்தின் இறுதி காதையான வாழ்த்து காதையிலும்
ஊழ்வினை வலியுறுத்தப்பட்டுள்ளது. பழவினை காரணமாக கணவனை இழந்து துன்புற்றாள் கண்ணகி, அவளுடைய கண்ணீர் கொன்றதனால் உயிரிழந்தான் பாண்டியன் அப்படின்னு ஆய மகளிர் வாழ்த்துகின்றார்கள். இளங்கோவடிகள் ஊழ் குறித்து பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளதை தெளிவாக கண்ட போதிலும் மனிதனுக்கு அளிக்கப்பட்டுள்ள பகுத்தறிவை பயன்படுத்தி செய்ய தகுந்தன எவை, தகாதன எவை என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். இதை திருவள்ளுவர் எதுல ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்ற குரல்ல குரட்பா எண் 620 குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா. முயற்சி குறைவின்றி உழைக்கின்றவர் ஊழையும் தோல்வியுற செய்வர் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். தகாதனவற்றை செய்தால் அவற்றிற்குரிய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். மனிதனுடைய பகுத்தறிவானது அதிக சிறப்பை தருவதுடன் அதிக பொறுப்பையும் அதிக கடமைகளையும் தருகின்றது. எவ்வளவுதான் மனிதனுடைய அறிவு விசாலப்பட்டாலும் அனுபவம் அகன்று சென்றாலும் செயல்படுகின்ற திறமை வலிமையுற்றாலும் இறுதியில் அவனையும் அறியாமல் ஆட்டி படைக்கின்ற சக்திகள் சில உண்டு. அவற்றின் கட்டளைக்கு இணங்கிதான் மனிதன் வாழ வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையும் நிலவதான் செய்கின்றது. எங்கே சுற்றி வந்தாலும் விதி என்கின்ற ஊழ் விடப்போவதில்லை என்பதை உணர்த்தும் விதமாக அறிவின் துணை கொண்டு செயல்பட்டாலும் மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் அப்படின்னு திருவள்ளுவர் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்துள்ளார். இளங்கோவடிகள் தமது சிலப்பதிகாரத்தின் பல இடங்களில் ஊழினை திருக்குறளை நினைவுபடுத்துமாறே படைத்துள்ளார். தமிழ் சான்றோர் அவையில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி அம்மா. நன்றி. நன்றி. அருமையாக தெரிஞ்சு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவாக எங்களுக்கு நீங்கள் பேசி நானவே அதுதான் தெரிவிக்கிறீர்கள். திருப்பதி முழு கால் தான் நடக்கிறது என்று நாம் சொல்லலாம். காப்பியம் ஆழமாக நமக்கு வலியுறுத்துகிறது.